சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை. நான் விரும்பியது என் கை மீறி சென்று விட்டது. அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்று தானே நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வை தான் நான் உன்னிடம் இப்பொழுது கூறப் போகின்றேன். அதை கூறவே உன் சாயப்பா நான் உன்னை தேடி வந்துள்ளேன். பொறுமையாக கேள் என் அன்பு குழந்தையே. ஏன் இத்தனை கவலை உன்னை பாடாய் படுத்துகின்றது? உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கவலையை விடு, நடக்கப் போவதை மட்டும் வேடிக்கை பார். இன்றைய தினம் உனது இதயம் எதற்காக குழம்பிக் கொண்டு இருக்கிறது என்பதை ஊடுருவி பார்க்கின்ற தினம். உனக்காக வாழ்ந்து, உனக்காக சாப்பிட்டு, உன்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் போராடி ஒரு நிலைக்கு வந்துவிட்ட நீ இப்பொழுதெல்லாம் உனக்காக எதையும் நீ செய்வதில்லை, சரியாக சாப்பிடுவதில்லை. மாறாக உனது எண்ணங்கள் அனைத்தும் உன் துணையை சுற்றியே ஓடிக்கொண்டிருக்கிறது. உன் துணை நன்றாக இருக்க வேண்டும், அவரது எதிர்காலம் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தே ஒவ்வொரு நாளையும் கழிக்கின்றாய். ஆனால் உன் துணை உன் எதிர்பார்ப்புக்கு ஒத்து வருகின்றார். என்ன, உன் துணை உன் பேச்சு கேட்காமல் உன்னை விட்டு போய்விடப் போகிறார் என்று நீ பயந்து போயிருக்கிறாய். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது உனக்கு நிறைய கடமைகள், பொறுப்புகள் இருக்கின்றன. பலருக்கு பதில் சொல்லும் நிலையில் தான் நீ இப்பொழுது இருக்கின்றாய். உனக்கு கீழே பலர் இருந்தாலும் கூட நீதானே பொறுப்பானவனாக நம்பப்பட்டு இருக்கின்றாய். காலை முதல் உறங்கும் வரையில் குடும்பத்தில் தாண்டி உனக்கு கடமைகள் காத்து கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கையில் உனக்கு ஓய்வு இல்லாமல், உறக்கமும் இல்லாமல் உன்னை வருத்தி கொண்டு இருந்தால் எப்படி குழந்தையே? என் குழந்தையின் மனதை நான் அறிவேன். உன் மென்மையான மனது உன் துணையால் நயந்து கிழிந்து போய் உள்ளது. தன்னந்தனியே உன் விழிகள் சிந்திய கண்ணீர் வெளிப்படையாக வழிகிறது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ, எப்பொழுது மான மரியாதை போகுமோ என்ற பயத்தில் துணையிடம் எப்பொழுது சேர்வோம் என்ற துயரம் உன் மனதில் அதிகமாகிவிட்டது. அதை நீ என்னிடம் அனுதினமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய். எனவே உன் கடமைகளில் உன்னை கவனம் செலுத்த முடியவில்லை. எனவே என்னிடம் என் துணையை சேர்த்து விடுங்கள், என்னால் எதையும் சரியாக சரிவர செய்ய முடியவில்லை என்று என்னிடம் அனுதினமும் வேண்டிக் கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல் எனக்கு கேட்கப்பட்டது. விரைவில் அதற்கான அறிகுறியை நான் உன்னிடத்தில் காண்பிப்பேன். எதற்கும் கலங்காதே. சாயப்பா இருக்க பயமே. விரைவில் உன்னுடைய துணையிடம் உன்னை அழைத்து சென்று உங்களை நான் சேர்த்து வைக்கின்றேன். உங்கள் வீட்டின் சம்மதத்தோடு உங்கள் திருமணம் நிச்சயம் நடத்தி தருகின்றேன். கவலை கொள்ளாதே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.